எதுக்காக இப்ப வேக வேகமா வீடு காலி பண்ணிட்டு போறீங்க? இனியும் நான் இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தோணுது. அவர் வீட்டுக்கு எதிரிலேயே இருக்கணும்னு சொல்லிதான் அவர் இந்த வீட்டை பார்த்தாரு. அப்பவே நான் வரமாட்டேன், இவ்வளவு பக்கத்துல இருந்தா செட் ஆகாதுன்னு நான் சொல்லிருக்கணும். அப்பா அமைதியா விட்டது ஏன் தப்புதான். இப்ப பாருங்க, எதிர்த்து தெருவுல இருந்த அவர் வீட்டுக்கு அவர் போயிட்டாரு. நான் இப்போ தனியா இருக்கேன். எல்லாமே டெம்பரவரி தான். எதை சொல்றீங்க? அவர் இப்பவும் என் ஹஸ்பண்ட் தானே தெரியாம இருக்கிறதா, இல்ல அவரை பார்க்க கூட முடியாம இருக்கிறதா? எல்லாத்தையும் தான் சொல்றேன். அவருக்கு உடம்பு சரியானது உங்க வீட்டுக்கு வந்துருவாரு. அவர் வருவாரா மாட்டாரான்னு வாசல்ல திறந்து வச்சுக்கிட்டு என்னால எல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது பாக்யா. நான் வீடு காலி பண்ணிட்டு போறேன்னு தெரிஞ்சா உங்க வீட்டுல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீங்க மட்டும் ஏன் பதறீங்க? நான் டைவர்ஸ் பண்ண ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல, அவங்க கிட்ட நான் இப்ப பேச வரல. எனக்கு ஒரு காலத்துல ராதிகான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க கிட்ட தான் பேச வந்திருக்கேன். பதட்டம் வரதானே செய்யும். இப்போல்லாம் உங்க முகத்துல சந்தோஷமே இல்ல. உங்களை பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்குமே அப்படிதான் இருக்கு. எல்லாமே சரியாயிடும். அவர் கண்டிப்பா வருவாரு. நான் போய் வீட்டுல பேசுறேன். எனக்காக ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவாருங்கிறதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, நீங்க அப்படி எல்லாம் தப்பா நினைக்காதீங்க. எனக்குமே அவர் வீட்டுல இருக்கிறது பிடிக்கல. அவரோட அம்மா பசங்கன்னு எல்லாருமா சேர்ந்து எமோஷனலா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்குமே அங்க இருக்கிறது தான் பிடிச்சிருக்குங்க. அதை வாய் விட்டு சொல்லவும் செஞ்சுட்டாரு. அப்புறம் அங்கேயே இருக்கட்டும், நான் கிளம்புறேன். கிளம்புறேன்னா எனக்கு புரியல. இத பாருங்க, நடந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்க பெரிய முடிவெல்லாம் எடுக்காதீங்க. கோபியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியும் எனக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. மயோட அப்பா பண்ண டார்ச்சர், அவர் வாங்கி வச்ச கடன் சொல்லி எக்கச்சக்க பிரச்சனை இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் எப்பவாவது சரியாயிடுங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா கோபியோட விஷயம் அப்படியே நேர்மாறா இருக்கு. அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகுறது உங்க வீட்டுக்கு வருது. அவர் திரும்பி வருவாரா மாட்டாரான்னு சொல்லி நான் தெரியாமலே உட்காந்துருக்கிறது. இது எல்லாமே அப்படியே தொடர்கதையா போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். பழைய ராதிகா, உங்க ஃப்ரெண்டு ராதிகாவை நினைச்சு நீங்க பதட்டப்பட்டதா சொன்னீங்கல்ல, நிஜமாவே உங்களால இன்னும் என்ன அப்படி பார்க்க முடியுதா? இப்போன்னு இல்ல, எப்பவுமே முடியும். சரி, இது வரைக்கும் எவ்வளவோ நடந்திருக்கு. ஆனா நீங்க மட்டும் என் கூட சண்டை போட்டதே இல்ல, என்ன வெறுத்ததும் இல்ல. அது என்னால எப்பவுமே முடியாதுங்க. நானும் உங்க கூட சண்டை போட்டிருக்கேன், ஆனா ஒரு காலமும் நான் உங்களை வெறுத்தது இல்ல. அது தெரியும். என் விஷயத்துல நீங்க மாறலைனாலும் ஆரம்பத்துல நான் பார்த்த பாக்யா இப்ப இல்ல. மத்த விஷயத்துல எல்லாம் நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. மாறிட்டேன்ல, இப்ப கொஞ்சம் பிரைட்டா ஸ்மார்ட்டா ஆயிட்டேன்ல. உங்களை பார்த்த பிறகுதான் எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறதையே நான் நம்பினேன். வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு முடிவெடுத்தேன். நடந்த பிரச்சனையை வச்சு நீங்க நிறைய குழம்பிருக்கீங்க. இல்லங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. நான் என்னென்ன ஃபேஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் தைரியமான போல்டான ஒரு ஆளுன்னு என்னையே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் இல்லைன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில திரும்பவும் தோத்து போயிட்டேன் பாக்யா. நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்த ஆளோட லிஸ்ட்ல நான் கடைசி ப்ரையாரிட்டியில கூட இல்லைன்னு எனக்கு இப்பதான் புரியுது. திரும்ப திரும்ப தோத்து ஒரு விளையாட்டை விளையாடுறதுக்கு அந்த விளையாட்டுல இருந்து நான் ஒதுங்கிடலாம்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க ராதிகா. நீங்க எதுவும் சொல்லாதீங்க பாக்யா. இனிமே நாம ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. முடிஞ்சா கொஞ்ச நேரம் கூட இருங்க, அது போதும். சரின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபிக்காஸ் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் கோபி வரதே இல்லை. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்களை பார்த்தீங்கன்னா வாசலில் நிற்க வச்சு கோபியை, நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நல்லா இருக்கா, உன் மனைவி வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க, அதாவது உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் ஜாலியாக இருக்கீங்களே, நீங்கள் பண்ணுறது எதாவது ஆனால் சரி இருக்கா, அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க சரி, கல்யாணம் பண்ணால் அவங்க நிலைமை எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு விசாரிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி திட்ட. அதுக்கு கோபி வந்துட்டு, என்னது ராதிகா வீட்டை காலி பண்ணிட்டால, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் முடிவு எடுக்கிறாங்களா, உங்கள் வீட்டுக்கு ஒன்று பார்க்க வரும்போதெல்லாம் இந்த வீட்டில் இருக்கவங்க அவங்கள அம்மாவை பற்றி அனுப்பிச்சிட்டுருங்க, அதாவது உங்களுக்கு தெரியுமா, நான் முன்னே ஒரு முறை சொன்னேன், நீங்கள் தான் எதுவுமே காதல் போட்டுக்காமல் இருந்தீங்க, இப்படி யாருமே கண்டுக்காது, நீங்கள் எதுக்காக கல்யாணம் பண்ணீங்க, பாவம் அவங்க வாழ்க்கையும் எடுத்து நீங்களும் கஷ்டப்பட்டு என்னதான் இப்படி பண்ணுறீங்க, எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நீங்கள் என்னத்துக்கு உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடிக்கு பாக்கியை பார்த்தீங்கன்னா கோபியை திட்டுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி அவன் போனால் அவனுக்கு என்ன வந்தது, அவள் பாட்டு போயின்னு போகிறா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பாக்கியை திட்ட. அதுக்கு பாக்கியை வந்துட்டு, அத்தை நீங்கள் வாயை மூடுங்க, அத்தை நடந்த எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வாயை மூடிடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு வந்து முடிஞ்சு. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் எடுத்துக்கணும், அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.